கொண்டிருக்கிறோம். சில குறிப்பிட்ட தேர்வுகளுக்கான கேள்வித்தாள்களை மொழி மாற்றம் செய்வதற்கு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் என்ற யோசனையை மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் தற்போது எளிதாக மொழிபெயர்ப்பு செய்ய முடிவதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைகிறார். அவரோடு பேசலாம். மதன், இப்போ இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய அறிவுரை விவரங்கள். IAS மற்றும் IPS போன்ற இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுகளை மாநில மொழிகளில் எழுத அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கேள்வித்தாள்களை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டுமே வழங்கப்படுகிறது. எனவே அரசியல் சாசனத்தின் 8வது அட்டவணையில் உள்ள இந்த 22 மாநில மொழிகளிலும் இந்த தேர்வுகளுக்கான அந்த கேள்வித்தாள்களை வழங்க வேண்டும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரையை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தான் இன்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்த போது இந்த மனு தொடர்பாக உரிய பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கு விசாரணை ஜூன் 28ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் இந்த AI தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமாக தற்போது இந்த ஒரு பணியை எளிதாக செய்யலாம், அதாவது எளிதாக மொழிபெயர்ப்பு செய்யலாம் என்று நீதிபதிகள் ஒரு அறிவுரையை வழங்கினார்கள். இந்த மொழிபெயர்ப்பு 100% சரியாக இல்லாவிட்டாலும் 70% சரியாக, எனவே அவற்றை அந்த மற்ற விஷயங்களை மனிதர்களை கொண்டு இதை சரிப்படுத்தி இது போன்ற ஒரு பிரச்சனையை தீர்க்கலாம் என்றும் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. மேலும் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூன் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன், விவரங்களை வழங்கியமைக்காக.